அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த கண்டெய்னரில் பெயிண்ட் எப்படி அடிக்கிறாங்க, அதாவது ஜிங்க் ரிச் ப்ரைமர், எபாக்சி ப்ரைமர், அப்புறம் அண்டர்ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் டாப் கோட் பெயிண்ட் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் அடித்து ஒரு கண்டெய்னர் வெளியே வருது எப்படி, அதே போல் செகண்ட் கோட் பெயிண்ட் எப்படி அடிக்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்லைனில் இருக்கிற வீடியோஸ் தான். அதிலிருந்து இந்த பெயிண்டிங் அடிக்கிறதுக்கான எஸ்பெஷலாக எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் பெயிண்ட்டும் அடிக்கிறாங்க, மேனுவல் பெயிண்ட்டும் அடிக்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக இருக்கிற ஒரு பூத்தில் பெயிண்டர்ஸ் அதுக்கான பிபிஇஸ் யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக அடிச்சிருவாங்க. இந்த பெயிண்ட் ஜிங்க் ரிச் ப்ரைமர், எபாக்சி ப்ரைமர், அதுக்கப்புறம் டாப் கோட்டு இதெல்லாம் அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் கண்டெய்னரில் ஃப்ளோர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட் கோட்டு பெயிண்ட், செகண்ட் கோட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இந்த பூத்லேருந்து இந்த கண்டெய்னர் அடுத்தடுத்த ப்ராசஸ், அதாவது டாப் கோட் அடிக்கிறதுக்கான ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோர் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா லைன் ப்ரொடக்ஷன் வழியாக போய்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கோட் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெட் ஃபிலிம் திக்னஸும் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரை ஃபிலிம் திக்னஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது எவ்ரி கோட்டுக்கு, அதாவது ஜிங்க் ரிச் ப்ரைமருக்கு 30 மைக்ரான் இருக்குதா ட்ரை ஃபிலிம் திக்னஸ், அதே போல் எபாக்சி கோட்டுக்கு அடுத்ததாக 60 மைக்ரான், ஸோ டோட்டலாக 90 மைக்ரான் இருக்குதா. அடுத்தது டாப் கோட் ஒரு 60 மைக்ரான் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் டோட்டலாக 150 மைக்ரான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த பெயிண்டோட திக்னஸ்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ இந்த பெயிண்டோட திக்னஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த திக்னஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதில் பெயிண்ட் அடிப்பாங்க. அதே போல் இந்த பெயிண்ட் ஒவ்வொரு கோட் அடித்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா க்யூரிங் டைம் அதுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஜிங்க் ரிச் ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் க்யூரிங் டைம் கொடுக்கணும். எபாக்சி பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு 6 to 12 ஹவர்ஸ் க்யூரிங் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூரிங் டைமும் கொடுத்து தான் இந்த ஒவ்வொரு கோட் பெயிண்ட்டும் அடிப்பாங்க. இப்போது இந்த க்யூரிங் டைம் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் கோட் பெயிண்ட்டு, செகண்ட் கோட் பெயிண்ட், அதாவது ஃபஸ்ட் கோட் பெயிண்ட் நார்மல் ரஃப் சர்ஃபேஸில் அட்டாச் ஆகி க்யூர் ஆகும். அதே போல் தான் எல்லா கோட் பெயிண்ட்டும் ஒவ்வொரு கோட்டிங்க்கு மேலேயும் பாண்ட் ஆகி அட்டாச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் அடிக்கிறதா பார்த்துட்ருக்கீங்க, அதாவது பிட்டமினஸ் பிளாக் அடியில் தார் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் டாப் கோட் பெயிண்ட், அதாவது கண்டெய்னர் கலர் மெரைன் க்ரீனா, இல்லை க்ரீனா, பிங்கா, ரோஸா, எல்லோவா இப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரோட, அதாவது கண்டெய்னர் மேனுஃபேக்சரர் யார்கிட்ட விற்க போகிறாங்களோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்தபடி அந்த கலர் மாறுபடும். அந்த பெயிண்ட்டு டாப் கோட் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.